சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹை இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோ. ஓகேங்களா? ஸோ இதை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு மந்த்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் போயிட்டிங்கன்னா ஸோ நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, ஸோ இந்த லோவெல்லாம் பை பண்ணிக்கோங்க. இந்த ஹையெல்லாம் செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு ஆக்சுவலாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த லோவில் பையு, இந்த ஹையில் செல்லு, மறுபடியும் இங்கே பை, இங்கே செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? மறுபடியும் இது மார்க்கெட் எங்கே பிரேக் ஆகலை அப்படின்னு என்ன ஆகலாம், 26,400 பிரேக் ஆகணும். 26,400 தான் மார்க்கெட் பிரேக் ஆகணும். இல்லை அப்படின்னா இங்கே இருக்க மார்க்கெட் என்னென்னா இங்கேயே வந்து பாருங்கள் இந்த லோ. இதில் என்ன பண்ணுங்கள், இதை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லோ, இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் சைட்வைஸில் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பிரேக் அவுட்டு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுறப்போ அடுத்த டார்கெட் வரும். அதை பிரேக் பண்ணுறப்போ அடுத்தது, அதை பிரேக் அவுட் பண்ணுறப்போ அதுக்கு அடுத்த டார்கெட் வரும். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம இங்கேருந்து இங்கேருந்து என்ன ஆகலாம், மார்க்கெட் நமக்கு இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 21,800 26,400 நமக்கு ஸ்டாப் லாஸு, ஹையர் ஹை. அதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலான்னா இந்த லோ வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே இந்த பை ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் ஃபஸ்ட்டு என்ன ஆகலான்னா 24,500. ஓகேங்களா? அதை பிரேக் அவுட் ஆகலைன்னா 24,252. அதையும் பிரேக் ஆகலைன்னா 21,827. இந்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், என்ட்ரி எடுக்கிறப்போ இது மந்த்லி சார்ட்டு. கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறப்போ என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வீக்லி சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ வீக்லியில் ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டு வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை அப்படியே நீங்கள் டே சார்ட்டில் போய் மூவ் பண்ணுங்கள். இல்லை கேப் அப் ஆகிருக்கா, கேப் அப் ஆகிட்டு நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணலை. அப்போது இந்த கேப்பை வந்து கம்மிங் வீக்ஸ் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நமக்கு என்ட்ரி இந்த ஹை தான். நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இந்த ஹை தான் வரும், இந்த லெவல் தான் வரும். டார்கெட்டு இங்கே தான் இருக்கும். இல்லைனா நமக்கு இடையில வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஸ்கொயர் ரூட்டு பேஸு இதுவாகும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா
இந்த ஹை ஓகேங்களா 26,818. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் இதுவாகலை அப்படின்னா அடுத்தடுத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வீக்லி அண்ட் டே சார்ட்டர்ஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட். மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம்ல ஸோ இந்த லெவல் தான் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு இந்த லோ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட ட்ரெண்டு மட்டும் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டியோடது ஃபுல் வீடியோ வந்து நம்ம நேற்றோட இதுலேயே இருக்கும், அதையும் செக் பண்ணிங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம ஃபேஸ்லெஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நமக்கு கொஞ்சம் அது கரெக்டாக பேக்ரவுண்ட்லாம் இமேஜெலாம் செட் ஆகணும்னு பார்த்தேன். அது கரெக்டாக இல்லை. அது இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு